அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இன்று நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் நிற்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்று வரும் எல்லா குழப்பங்களையும் மனவேதனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உடைந்த இருதயங்களை சுகப்படுத்துகிறவரும் கண்ணீரை துடைக்கிறவரும் நீரே. ஜெயம் ரவி அவர்களின் மனதில் இருக்கும் பாரங்களையும் பயங்களையும் ஏமாற்றங்களையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தால் அவரை நிரப்பும். ஆண்டவரே, ஜெயம் ரவி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இப்போது மிகவும் தேவையானது உம்முடைய அன்பே. மனிதர்கள் தர முடியாத ஆறுதலையும் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் எல்லா காயங்களையும் குணமாக்கும் உம்முடைய பரிபூரண அன்பையும் அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாப்பிலும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எதிராக செயல்படும் எல்லா சூனியம், மந்திரம், சாபம், தீய திட்டங்கள், இருளின் தாக்குதல்கள் அனைத்தும் இப்போது முற்றிலும் முறியடிக்கப்படட்டும். சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் அவர்கள் மேல் கவசமாக இருக்கட்டும். ஒவ்வொரு கட்டுப்பாடும் உடையட்டும். ஒவ்வொரு இருள் சங்கிலியும் அறுக்கப்படட்டும். ஒவ்வொரு தீய ஆவியின் செயலும் இயேசுவின் நாமத்தில் செயலிழக்கட்டும். அவருடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குழந்தைகளின் வாழ்க்கை பாதுகாக்கப்படட்டும். தவறான புரிதல்கள், மனக்கசப்புகள், காயங்கள் அனைத்தும் உம்முடைய அன்பினால் குணமாகட்டும். உண்மை வெளிப்படட்டும். நீதியும் கிருபையும் அவர்களின் வாழ்க்கையில் செயல்படட்டும். உடைந்த உறவுகள் சுகமடையட்டும். உம்முடைய சித்தம் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஜெயம் ரவி அவர்கள் உம்மை தேடி கண்டடையட்டும். உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்க அவருக்கு ஞானமும் தைரியமும் அருளும். அவருடைய எதிர்காலத்தையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். உடைந்த இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.